காங்கிரஸை ஒரு விதத்துல பாராட்டலாம். யாருமே சோனியா காந்தி, ராகுல் காந்தி அப்படின்லாம் யாருமே அந்த மாதிரி சொல்லி பதவி ஏற்றுக்கிட்டதான் யாரும் இல்லை. இதுல வேடிக்கை என்னன்னா, சில பேர் வந்துட்டு அந்த மந்திரி, லோக்கல் மந்திரி இருப்பாங்கல்ல, ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் வாழ்க அப்படின்றாரு அண்ணாதுரை. ஆனா அந்த தயவுல வந்தவர் அவர். எந்த மாநிலத்திலும் பிற மொழியினர் வந்து உறுதிமொழி எடுக்கல. கன்னட மொழியில மட்டுமே தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பதவி பெருமானம்னு வந்துட்ட உடனே அங்க போயிட்டு முகத்தை காட்டுறது. இதுதான் வந்து இந்த இது இந்த இந்த வெறுப்பு எங்கெங்கெல்லாம் அவங்க வைக்கிறாங்கன்னா, வீம்புக்குன்னு அந்த இடத்துல வந்து நீ சொல்ற போக்கு இருக்குல்ல, கன்னடத்துலயும் இருக்கிறாங்க. அங்க பேசிட்டு அந்த மாதிரி அங்க உள்ள போய் இறங்கின உடனே ரவுண்ட் எடுத்துட்டு வாங்க. தமிழர் படைன்னு ஆரம்பிச்சதே கருணாநிதி. மதுரை முத்து பெரிய அளவுல ரவுடித்தனம் எல்லாம் பண்ணி, அப்புறம் எம்ஜிஆர் வந்து மலையாளி திரும்ப அவர் பார்த்தாரு, இருந்தாலே ஓங்கல் நீ வந்து தமிழே இல்லைன்னு அவர் சட்டமன்றத்துல சிரிப்பா சிரிச்சது. கள்ளச்சாராயம் ஒழிக்க ஒரே வழி இலவச பேருந்து போல இலவச சாராயம் கொண்டு வந்தால் கள்ளச்சாராயம் ஒழியும். நாங்க அமெரிக்காவுக்கு ஆலோசனை சொல்லுவோம்ல அப்படின்னு ஆலோசனை சொல்லுவோம். அவர் அப்படியே கூட்டு வந்து மாலை போட்டு கொண்டான்னு தம்பி, வேற சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆலோசனை தெரியுமா அது? அந்த மாதிரி வந்து இலவச பேருந்து மாதிரி நல்ல ஐடியா. இலவச சரக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா அது ஒழிஞ்சிடும். இல்லை உங்களுக்கு மின் வாரியத்துல வேலை செய்த ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேட்டிக்கு வந்திருந்தாரு. ஒப்பந்த அடிப்படையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மழை காலத்துலலாம் இடுப்பளவு தண்ணியிலலாம் அங்கங்கிருந்து போர்க்கால அடிப்படையில வேலை செய்தவங்க ஒரு மின்சார தாக்கி உடம்பு முழுக்க அப்படி பெரும் காயம் உடம்பு முழுக்க செத்து பொழைச்சது அறிவு. 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் சொத்தெல்லாம் வித்து காப்பாத்திட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா அரசு வேலையை நமக்கு போட்டு கொடுத்துறாங்க ஒரு நம்பிக்கையில இன்னொரு அரசு வேலையே கிடைக்கும். போராடிட்டு நாங்க ஆந்திராவுக்கு போயிடுறோம் அப்படின்லாம் வந்து அங்க போராட்டம் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆளுக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கூட உதவி, ஒத்த பைசா இல்லை உதவி. இப்போ திமிர் எடுத்து போயிட்டு விஷ சாராயம் குடிச்சு சத்தம் வந்து 10 லட்சம் கொடுக்குது. நிறைய விஷயத்துக்கு சசி பெருமாள் சாராயத்துக்கு எதிராக போராடி மேலே கம்பத்துலேருந்து இறந்துட்டு ஏறும்போது இறந்துட்டார்ல, அவர் பணத்தை கடைசி புதைக்கிற வரைக்கும் போராடினீங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் சட்டமன்றத்தில் இந்த மாதிரி பேசணும் விவாதிக்கணும்லாம் பெரிய ரகலை பண்ணதே திமுக. இப்போ அதே தான் நடந்திருக்குது. அவங்க விவாதிக்கட்டும், வாங்க விவாதிப்போம், சரி தவறுன்னு பேசுவோம், நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்கள் பக்கம் தப்பு இல்லை விவாதிங்க. ஆனால் இந்த மண்ணுக்குள்ளே வந்து யாரும் செய்யாத சில சாதனைகளை செய்தபோது அவர்கள் இங்கே கொண்டாடி இருக்கணுமா வேணாமான்ற கேள்வி. அது எல்லாமே விட்டுட்டு இனத்தின் பேர்ல ஒரு சாதியின் பேர்ல வந்து நீங்க ஈர்த்தடிப்பு பண்ணியிருக்கீங்களா? அது எல்லா சாதிக்குள்ளாரையும் நடந்தது. அங்க போய் நாய்க்கர்னு போட்டாதான் அங்க படம் ஓடுன்றதுக்காக நீங்க போச துட்டுக்காக சாதி ஒழித்த போராளிய நீங்க ஒரு சாதி பட்டம் கட்டி படத்தை வெளியிடுறீங்க. அங்க நாய்க்கர்னு அப்புறப்ப ஐயர்னு சொல்றது உங்களுக்கு என்ன கசக்கு? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் பாசு ராகவேந்திரன். இவர் நான் கவிப்ரியா. இது உங்களின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க பத்திரிகையாளர் ஏகலைவன் ஐயா அவர்கள். ஏன் தம்பி ஏன் தம்பி தொடர்ந்து ராவணால தொடர்ந்து நீடிக்கணும், அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்லாம் பண்ணணும்னா பாராளுமன்ற பதவி ஏற்கிற நீ இதுக்கு நாங்க கட்சி தலைவர் என் பேரை சொன்னாதான் அங்க வேலை நடக்குன்ற மாதிரி சொல்றேன்னு. அப்புறம் அங்க அப்படி நடக்குது இல்ல சார். அப்புறம் உலகம் முழுக்க எல்லாம் பாக்குறாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பண்ணாதான் நீடிக்க முடியும் போல இருக்கு. சரி, நம்மளும் ஒரு துண்டை போடுவோமே. அதுக்கு இப்படியே பண்ணது அக்க போற ஏன்பா? புது பொண்ணு வேற வந்ததுனால என்ன நீங்க கழட்டி விட்டீங்கன்னா, அதாவது நீங்க வராம போனாதான் இங்க நாங்களா கழட்டி விட மாட்டோம். நீங்க வந்து படப்பிடிப்பு அது இருந்து பிஸி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? காத்து நிற்க முடியாது இல்ல. அதனால அதுக்காக இந்த மாதிரி அக்கப்போரெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த அக்கப்போர் பண்ணலாம். அதை பாத்தீங்கன்னா இல்ல கொடுமை என்னன்னாக்கா இன்ப நீதியை சொல்லாம விட்டாங்க. அது பெரிய வருத்தமா இருக்குது பாக்குறவங்களுக்குன்னு நிறைய பேர் பதிவு போட்டிருந்தாங்க சமூக வலைத்தளங்கள். நேற்றுல இருந்து அதான் ஓடிட்டு இருக்குது. கனிமொழியே, டிஆர் பாலு, ராசா கூட பாராட்டலாம். இன்னொன்னு பேர் யார் பேரையும் சொல்லவே இல்லை. யார் பேரையும் சொல்லவே இல்லை. தலைவர் கலைஞர், அப்புறம் கடந்த முறை வாழ்க பெரியார் மண்ணு, அதெல்லாம் பெரியார் மண்ணு, அந்த மண் இப்ப பெரியார் மண்ணு தான் கள்ளக்குறிச்சி மண்ணா மாறிடுச்சு இல்ல. அதனால நீங்க இப்ப சொல்ல முடியாது அங்க போய் பெரியார் மண்ணு நீங்க வச்சுக்கோ, இந்த கள்ளக்குறிச்சி மண்ணு இருக்கு வச்சுக்கோ அப்படின்னுடுவாங்க கையில. பார்லிமெண்ட் வெளியே வந்த உடனே நேரா கையில கொடுத்து ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்ன்னு வேற நம்ம அம்மணிகள்லாம்
பெண் நாடாளுமன்ற காங்கிரஸ் திமுக கூட்டம்லாம் நின்றுட்டு இது நாங்க வந்து ரெடி ஃபார் பேட்டில், ஆமா போருக்கு தயாராக எல்லாம் வேற போட்டுக்கிட்டாங்க. அப்படியே அவங்க கள்ளக்குறிச்சியில ஒரு போரை செஞ்சு ஆமா விஷ சாராயத்துக்கு எதிராக ஒரு போர் ஒண்ணு தொடங்கிடுங்க, சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. பதவி ஏற்புன்றது வந்து ஒரு மரபு, அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதை உடைக்கிற விதமா காங்கிரஸை ஒரு விதத்துல பாராட்டலாம். யாருமே சோனியா காந்தி ராகுல் காந்தி அப்படின்லாம் யாருமே அந்த மாதிரி சொல்லி பதவி ஏற்றுக்கிட்டதா யாரும் இல்லை. இதுல வேடிக்கை என்னன்னா, சில பேர் வந்துட்டு அந்த மந்திரி, லோக்கல் மந்திரி இருப்பாங்கல்ல, ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் வாழ்க அப்படின்றாரு அண்ணாதுரை. ஆனா அந்த தயவுல வந்தவர் அவர் மூலமா சீட் வாங்கி வந்திருக்கோம். இங்க சொல்லிட்டாரு, கலைஞர் சொல்லிட்டாரு, அப்புறம் வந்துட்டு ஸ்டாலின் சொல்லிட்டாரு, உதயநிதி சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து பொதுப்பணித்துறை மந்திரி விட்டோம்னா சிக்கலாம், லோக்கல் இல்ல பொதுப்பணித்துறை மந்திரி, இன்னொருத்தர் வந்து இன்னொரு மந்திரியை சொல்றாரு, சீட் வாங்கி கொடுத்தாரு. அதனால இது வந்து ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்குது. இதுக்கு வந்து இந்த திராவிட மாடலை நாங்க வந்துட்டு வட இந்தியா முழுக்க எடுத்துட்டு போக போறோம் வேற லட்சணத்துல பேசிக்கிட்டு. இதுல ஒரு பெரிய அவமானம் என்னன்னா, எந்த மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவங்கவுங்க மொழியில அந்தந்த மாநில மொழியில இருந்து எடுத்துக்கிட்டாங்க. எந்த மாநிலத்திலும் பிற மொழியினர் வந்து உறுதிமொழி எடுக்கல. கன்னட மொழியில மட்டுமே தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கன்னட மொழியில அங்க தெலுங்கு சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, ரெட்டியும் அங்க இருக்கிறாங்க. ஆனா கன்னட மொழியில தான் எடுத்துக்கிட்டாங்க. அங்க போய் தெலுங்கு மொழியில வந்து அவர் மொழி வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கல. ஆனா கிருஷ்ணகிரி தொகுதி சார்பாக நாடாளுமன்ற போன கோபிநாத் தெலுங்கு தாய்மொழி உன்னுடைய மொழி நான் பாராட்டுறேன், அது இல்லைன்னு நான் சொல்ல வரல, பாராட்டுறேன். உண்மையிலே அந்த மொழியில நீங்க பதவி பிரமாணம் எடுத்துட்டு கடைசியா நன்றி வணக்கம் மட்டும் ஒப்புக்கு சொல்லிட்டு, அதப்ப கர்நாடகாவிலையும் தெலுங்கு எம்பி இருக்கிறாங்க. ஆனா யாருமே அந்த மாதிரி இல்லை, இங்க மட்டும்தான் இருக்குது. இவர் ஓட்டு கேட்கற வரைக்கும் தமிழ்ல பேசி ஓட்டு கேட்கறது. பதவி பெருமானம்னு வந்துட்ட உடனே அங்க போயிட்டு ஒரு முகத்தை காட்டுறது. இதுதான் வந்து இந்த இது இந்த இந்த வெறுப்பு எங்கெங்கெல்லாம் அவங்க வைக்கிறாங்கன்னா, வீம்புக்குன்னு அந்த இடத்துல வந்து நீ சொல்ற போக்கு இருக்குல்ல, கன்னடத்துலயும் இருக்கிறாங்க. அங்க பேசிட்டு அந்த மாதிரி அங்க உள்ள போய் இறங்கின உடனே ரவுண்ட் கட்டிடுவாங்க. கன்னடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த தேசிய அவங்க மாநிலத்துல கொடி துண்டை போட்டுட்டு வந்து பதவி ஏற்றாங்க. கட்சி எல்லாம் இல்ல. இங்க மானம் கட்டு போய் கட்சி துண்டு வேற, இதுல வேற கழுவி ஊத்துற மாதிரி கருணாநிதி காலில் இருந்துட்டு உச்சந்தலை வரைக்கும் பேசி, கல்யாண பத்திரிகைகள் அடிப்பாங்களா, என்னோட பேரன் பேத்தி எல்லாம் சொல்லி பதவி பிரமாணம் எடுத்ததுதான் பார்த்தேன். இன்னார் வகையாரா இன்னார் பேரன் பேத்தின்னு ஒருத்தர் படிச்சாரு. இல்ல அதெல்லாம் அவை குறிப்புல ஏறாது இல்ல. இல்ல அப்படிலாம் இல்ல, அது பேர் ரெக்கார்ட் ஆகுது இல்ல, உங்களுக்கு டிவில ரெக்கார்ட் ஆகுது, மைக்ல பாக்குறவங்களுக்கான்னு சொன்னது இல்ல. கல்யாண பத்திரிகை ஒருத்தர் எடுத்துன்னு போயிட்டு வாசித்தாரோன்னு நான் நினைச்சேன். ஆமா, இன்னார் பேத்தி, இந்த வகையரா பேத்தி, இந்த பேரன் வழி மகன் வழி பேத்தி, இன்னாருடைய மகன் ஆகிய நான் அப்படின்னு ஆரம்பிச்சு, அவங்க தாத்தா பாட்டிக்கு எதுவும் சந்தேகம் வந்து சொன்ன மட்டும் இங்க தாத்தா பாட்டி எல்லாம் ஆரம்பிச்சுட்டு, இதுல என்ன பெரிய கவலைன்னா, இதுல வேற பெருசா வந்து நம்ம உடன்பிறப்புகள் வந்து உதயநிதி பொருள் பாராளுமன்றத்துல ஒழிச்சு வர்த்தீங்களா அதிர்றது இல்ல அப்படின்னா. நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், இதற்கு முன்னாடி பெரியார் பெயர் சொன்னாதான் எல்லாரும் பதறினாங்க, இப்ப உதயநிதி பெயர் சொல்லும் போதே பதறீங்கன்னா கதருங்க, இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க. இது அசிங்கமா இல்லையா? இது போய் கதர் எதனா ஒண்ணு பேசிட வேண்டியது. நம்ம பேசணும் விமர்சனம்னு பண்ணா பத்தியா அவங்களுக்கு துடிக்குது, பதறாங்க பத்தியா, கதறாங்க பத்தியா, இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படின்ற கேள்வி இருக்கு. என்ன அதுல ஒரு வேதனைனாக்கா, இன்ப நிதியை விட்டுட்டாங்க. அதுக்கு எந்த நிதியோ ஒண்ணு அதையும் விட்டுட்டு பதவி அவர் வருத்தப்படுவார் என்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. என்ன இதோட நிறுத்துறாரு இல்ல, உதயநிதி இப்ப வந்து இருக்குது சொல்லிட்டீங்க, ஓகே, அவன் வச்சுன்னு இருப்பான்ல, நீலாம் என் பேரை தவிர்த்துட்டு இல்ல, எப்படி தாத்தாவுக்கு அடுத்தது அப்பா, அப்புறம் அப்பாவுக்கு அடுத்தது நான் தானே வருவேன்ல, வச்சுக்கிறவா அப்படின்னு. அதனால யாரெல்லாம் இப்ப வந்து கவலையில இருக்கிறான்னு தெரியல, நம்ம விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து தெலுங்கு மொழியில பதவியேற்றாருன்னா அவருடைய மொழிக்கு தாய்மொழிக்கு உண்மையா இருக்கிறாரு, அது இருக்கிறாரு. நான் பாராட்டுறேன், இல்லைன்னு சொல்ல, தொண்ணூறு சொல்லிட்டாங்க, நான் குறை சொல்லலன்னு. மற்றவர்கள் கன்னடத்துல வந்து இப்படி நீங்க அங்கேயே பிற மொழியாளர்கள் வந்து பதவி ஏற்றிருக்கிறாங்க. இதுல நீங்க ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், பாராட்டுற விஷயம், பேசிட்டு நீங்க உள்ள வர முடியாது கன்னடத்துக்குள்ளார. ஆனா தமிழன் தான் மொழி வெறியனா, இன வெறிய தூண்டனதே முத திராவிடம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள. தெரியுமா உங்களுக்கு? மலையாளிகள் அப்படின்னு பேசி எம்ஜிஆருக்காக பேசி ஃபர்ஸ்ட் தமிழர் படைன்னு ஆரம்பிச்சதே கருணாநிதி. மதுரை முத்து பெரிய அளவுல ரவுடித்தனம் எல்லாம் பண்ணி, அப்புறம் எம்ஜிஆர் வந்து மலையாளி திரும்ப அவர் பார்த்தாரு, இருந்தாலே ஓங்கல் நீ வந்து தமிழே இல்லைன்னு அவர் சட்டமன்றத்துல சிரிச்சது. அங்க முதல் இனவெறியை நீங்க தான் தோன்றீங்க, நீங்க தான் பேசுறீங்க. இன்னைக்கு அதை வந்து திரும்ப பேசும்போது பிற மொழியாக நீங்க இருந்துகிட்டு போய் அங்க மொழியை வந்து பதவி பெருமானம் ஏற்கும் போது அந்த விசாரணை நடத்தணுமா இல்லையா?
இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு அங்கீகாரத்தை அவமதிச்சுக்கிறது அர்த்தம் தான் இது. கர்நாடகாவில் நீங்கள் அந்த மாதிரி செய்துட்டு அந்த மண்ணுக்குள்ளே நீங்கள் கால் வச்சிட முடியுமா? இது நீங்கள் திரும்ப திரும்ப அவமானப்படுத்துகிற இந்த மக்களை, தமிழ் மக்களை, தமிழ்நாட்டை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. திராவிட என்ற போர்வையில ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அமலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. திராவிட குடும்பத்துல தெலுங்கு ஒரு மொழி அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க. அது அதே தெலுங்கு ஒரு மொழின்னு அங்கே போய் பேசுங்களா நீங்க? கன்னடாவில் ஒரு எனக்கு தெரிஞ்சு 3 பேர் இருக்கிறாங்க, இப்போ 4 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு என்னுடைய மொழி தாய்மொழி, நாங்கள் தெலுங்குல பேசிட்டு கர்நாடகாக்குள்ள வந்தோம். காலை வச்சோன்னே வேற மாதிரி இல்லை இருக்கும் ரிசல்ட். அவன் வந்து நல்லா உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான், இங்கே வந்து அது இல்லை. நீங்கள் திராவிட என்ற போர்வையை போத்தி 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 இங்கே வந்து காய் அடித்து வச்சு பத்தாக்குறைக்கு ஊற்றி கொடுத்து வச்சு சுத்தமாக முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நடக்கிறது ஒரு இன படுகொலை, இன அழிப்புன்ற மாதிரி தான் அங்கே அர்த்தம். அப்படிதானே நடந்துகிட்டு இருக்கு. இதுல நீங்க வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம், மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, வீட்டுல தெலுங்கு பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் பாராளுமன்றத்துல தமிழ்ல பதவி ஏற்று இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு பாராட்ட சொல்லிடும், இவருக்கும் பாராட்டுவோம் அவர் தாய்மொழியில பதவி ஏத்துக்கிட்டான்றதுக்காக முடிச்சிருவாங்க. சார் இன்னொன்னு கவனிச்சிருந்தீங்களா? மாதேஸ்வரன் எம்பி, நாமக்கலோட எம்பி வந்து முத்து கவுண்டர் வாழ்க புகழ் வாழ்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் பார்த்தேன், கல்யாண பத்திரிகையில் எடுத்து போய் பேர் அடிக்கிற மாதிரி அவருடைய கட்சி தலைவர் ஈஸ்வரன் மூர்த்தி எல்லாம் பேரை சொல்லி. ஆமா ஆமா ஆமா, அது அந்த இது மாதிரி இங்கதான் தமிழ் வேற எங்கேயாவது ஸ்டேட்ல இருக்குதா பத்தியா? கேட்டா கல்வியில் நாங்கள் உயர்ந்தவர்கள், தமிழ்நாடு முன்னாடி, திராவிடத்துல ஊறி அப்படி பெரட்டி வறுத்து எடுத்துட்டு போனது, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே. இப்படிதான் போய் அங்க சிரிக்குது. வேற எந்த ஸ்டேட்லயாவது இந்த அளவுக்கு கீழே இறங்கி பதவி எடுத்து உங்க கட்சி பொதுக்குழுல பேசுங்க, அங்க பாராட்டு. அதான் சொல்றேன், நீங்க எதுக்கெடுத்தாலும் நாங்கள் முன்னோடி நாங்கள் முன்னோடினா இந்த மாதிரி சிரிக்கிறதுலயும் நீங்க தான் முன்னோடின்னு சொல்ல வர பாராட்டு. அந்த பத்திரிக்கை பேரெல்லாம் வந்து சொல்ற மாதிரி அவர் வந்துட்டு இந்த கவுண்டர் அந்த கவுண்டர் எல்லா கவுண்டரையும் சொல்லிட்டு அப்புறமா திமுக கவுண்டரையும் சொல்லிட்டு பதவி பிரமாணம் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அதாவது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, எல்லா மாநிலத்தில் இருக்குங்கன்னா இவ்வளோ தரங்கெட்டு போயிருக்குது அப்படின்னு நினைப்பாங்களா? இல்லை இவ்வளோ ஆனால் சொல்லணும் ஒன்று மட்டும் சொல்லுவாங்க, இவங்கள மாதிரி விசுவாசம் வேற யாருமே கிடையாது. இல்ல ஒரு காலத்துல அதிமுக காரர்களை பார்த்து அடிமை டயர் நக்கி நான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கண்ணாடியை பார்த்தா அதெல்லாம் மற்றவங்களை விமர்சனம் பண்றதுல கூச்சமே இல்லாம விமர்சனம் பண்ணுவாங்க. அதே தான் செய்யும் போது மட்டும் கௌரவமா அதுக்கு ஒரு ஸ்டார் ஒன்று வச்சுட்டு கௌரவமா கடந்து போய் எங்க தலைவரை நாங்க புகழ்றோம், உங்களுக்கு என்ன உடனே எரியுதா உங்களுக்கு அப்படின்வாங்க. எதுக்கு எடுத்தாலும் உடனே எரியுது இல்லை உங்களுக்கு, அதுக்கு தான் நாங்க சொல்றோம். அசிங்கமா இருக்குப்பா, அதுக்கு தான் நாங்க சொல்றோம் உனக்கு எரியுது இல்லை எங்க உதயநிதி பேர் சொல்லிட்டு. நீ உதயநிதி பேரை அங்க பாராளுமன்றத்துல சொல்லு, இல்ல இங்க சொல்லிக்க, வேற எங்கன்னா சொல்லிக்கோங்க, அது இல்லை பிரச்சனை. எதுக்கு சொல்லணும் அப்படின்றது இருக்குல்ல, கொடுமை. அது பாவம் அண்ணா இருந்திருந்தாருனாக்கா திரும்ப ஒரு முறை ஓகே. இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களா? ஏமா எதுவும் ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எதுவும் இல்லை, இனிமே தான் போடணும். ஏன்னா வித்தியாசமா உங்களுக்கு இல்ல கவர்மெண்ட்ல இப்போ நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். கவர்மெண்ட் நான் ஆக்சுவலி தம்பி, நான் பேசாம போயிட்டு எங்கன்னா அதுக்குன்னு விற்கிற இடம்லாம் தெரியும். அங்க கொடுத்து நேரா 10 லட்ச ரூபா உடனடியாக கொடுத்துருவேன். நான் முட்டாளா இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நிறையா நடந்து நான் அலைஞ்சி என்னால முடியாம போய் இப்ப நான் இல்லைன்னாக்கா நான் பண்ண குடும்பத்துல அலையணும், அவங்க அலைஞ்சு தாவு தீர்ந்துடும். இது நல்ல ஸ்கீம். அதனால நான் முடிவு வந்துச்சுன்னா எனக்கு வந்து விஷத்தாராய வாயில ஊற்றி கணக்கு வந்து விஷத்தாராய சாமி கவர்மெண்ட் வீட்டு தேடி வந்து செக் கொடுப்பாங்க. அது இன்ஸ்டன்ட் இன்சூரன்ஸ். அப்புறம் உங்களுக்கு சட்டமன்றத்துல வந்து இரங்கல் இரங்கல்லாம் தெரிவிப்பாங்க. சிலை கூட வைக்கிறதா உத்தேசம், சிலையும் வச்சிருவாங்க. அதனால அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கிற முட்டாள்தனத்துல நான் செய்ய மாட்டேன். எனக்கு ரொம்ப ஏன்னா உடம்பு முடியாம போச்சு, இது மேல தேராதுன்னு தெரிஞ்சுன்னா, அம்மா நீங்க விஷத்தை கள்ளிப்பால் கொடுத்து படத்துல வர மாதிரி கடைசியா விஷ சாராயம் வாயில ஊத்துங்க, நேற்று தான் போனாரு குடிச்சிட்டு வந்தாருன்னு நீங்க சொல்லிடுங்க. செக்அப் பண்றப்ப விஷ சாராயம் உள்ள இருக்கும். அது எங்க இருந்து வந்தா போனாங்கலாம் விசாரிக்க மாட்டாங்க. விற்கிறவன் அவன் பார்த்து ஒரு வழக்கு போட்டு முடிச்சிருவாங்க. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு 10 லட்ச ரூபா கிடைச்சிடும். உனக்கு அப்படின்னா ஒரு ஆசை இருக்குதா? இல்ல. கள்ளச்சாராயம் ஒழிக்க ஒரே வழி, இலவச பேருந்து போல இலவச சாராயம் கொண்டு வந்தால் கள்ளச்சாராயம் ஒழியும். நாங்க அமெரிக்காவுக்கு ஆலோசனை சொல்லுவோம்ல அப்படின்னு ஆலோசனை சொல்லி அவர் அப்படியே கூட்டு வந்து மாலை போட்டு கொண்டான்னு தம்பி, வேற சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆலோசனை தெரியுமா அது? நீங்க இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு பேசிக்கிறீங்கல்ல, நாங்கள் இலவச பேருந்து விட்டு, அது சாதனை தானே. அது எங்க சார் ஒரு பக்கம் மகளிருக்கு ஓரளவுக்கு பயன்படுதா இல்லையா? பயன்படுது. ஆனா அந்த பஸ் எல்லாம் பராமரிக்க முடியாம ஒரு பஸ்ல தார்பாயை மேல ஃபுல்லா தார்பாயை போட்டு நாங்க டயரே இல்லாம கூட வண்டி ஓட்டுவோம். நீ அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஆக வண்டி ஓடுதா அதான் பார்க்கணும். ஒரு இதுல நம்ம யாரையாவது ஒருத்தர் தான் பேசும்போது சொன்னாரு,
ஓட்டுநரை விட டயருக்கு ரொம்ப அவசரம், சீக்கிரம் போய் சேர்ந்துடணும். அதை கட்டிட்டு முன்னாடி ஓடிட்டே இருக்குது. இவரை விட அவருக்கு டயருக்கு அவசரம், அதனால பொறுமைக்கு என்னால வர முடியாதுப்பான்னு அதை கட்டிக்கிட்டு முன்னாடி ஓடுது. என்னன்னு பார்த்தா நம்ம வண்டி டயர் தான் முன்னாடி ஓடுது. ஒரு படத்துல தான் பார்த்துருப்பீங்க, நிஜத்துல நடந்துச்சு. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கு. நடந்தாலும் கூட அந்த மகளிருக்கான இலவச பேருந்து அப்படின்றப்ப அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க. அது நேரத்துக்கு வருதா இல்லையா, அந்த நேரத்துல பார்த்து டபுள் சார்ஜ் போடுற வண்டி எல்லாம் வருதா இல்லையா, அது அப்பாற்பட்டது. நாமளே பஸ் ஒரு நேரம் பார்த்தோம், அந்த ஸ்டாப்ல நிக்காமலாம் போன பஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி நிறைய இடத்துல நின்று நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி வந்து இலவச பேருந்துன்ற மாதிரி நல்ல ஐடியா. இலவச சரக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா அது ஒழிஞ்சிடும் இல்லை உங்களுக்கு. விஷசாராயம், கள்ளச்சாராயம் ஒழிதோ இல்லையோ குடிக்கிறோம் ஒழிஞ்சிருவான், பாப்புலேஷன் குறைஞ்சிரும். அப்புறம் எவன் குடிக்கிறது இல்ல. இப்ப நம்ம திருசக்தியார் ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தாரு, அவரு இதான் சொல்லியிருந்தாரு. கள்ளச்சாராயம் சொல்லிட்டு விட இந்த பக்கத்துல டாஸ்மார்க் இந்த மாதிரி வந்து கள்ளச்சாராயம்னு நீங்களும் ஒண்ணு தொடங்கிட்டீங்கன்னாக்கா அது ஒழிஞ்சிடும் இல்ல. நல்ல ஐடியா அவர் சொன்னார் திருசக்தியார். அந்த மாதிரி இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த இலவச சாராயம் இருக்குல்ல, இலவச சாராயம் இல்லாதவர்களுக்கு அவங்க எங்க போவாங்க பாவம். இல்லாத கொடுமைக்கு தானே இப்போ போயிட்டு உங்களுக்கு 10 லட்ச ரூபா செலவு இல்லை, ஒரு தலைக்கு 10 லட்ச ரூபா செலவு, அரசியல் நெருக்கடி, சட்டமன்றத்தில் வேற விவாதிக்கணுன்றாங்க. இல்லைல்லாம் விவாதிக்கலாம் முடியாது, தூக்கி வெளியில போட்டுருவோம் நாங்கன்னு வெளியில போறீங்க. இவ்வளவு ஹிம்சை இருக்காது இல்ல. இலவசம் அப்படின்னா இல்லாதவன் இலவசம் வந்து சாப்பிட்டுட்டு போட்டுங்க. இலவசமா இல்லை, நெருக்கடி இல்லை, பஞ்சம் வந்துச்சு, கஞ்சி தொட்டி வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்கல்ல. அந்த மாதிரி சரக்குக்கு ஒரு பஞ்சம் வந்துச்சுன்னு நீங்க ஒரு தொட்டி மாதிரி வச்சிருங்க, இலவச தொட்டி, இலவச சரக்கு தொட்டின்னு ஒண்ணு பேர் வச்சுட்டீங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். நம்ம பைப் லைன் மூலமா வீடுதோறும் கள்ளச்சாராயம் அப்படின்னு கள்ளச்சாராயம் குழாயை திறந்து கள்ளச்சாராயம் வரும், ஈஸியா எடுத்து கள்ளச்சாராயம் இலவச சாராயம் வராது, இலவச சாராயம்னு சொல்லணும். இலவச சாராயம் அதுக்கு பேரு, நீங்க தானே சொன்னீங்க. அது வீடுதோறும் திட்டம். இப்போ வந்துட்டு இல்ல, நீங்க சாராயம் கள்ளச்சாராயம் கூட சொல்லக்கூடாது, அதுக்கு நல்ல அருமையான ஒரு பேரு, திருமணம் கடந்த உறவு மாதிரி அனுமதி கடந்த மது அப்படின்னு நீங்க பேர் வச்சுக்கணும். அனுமதி மீறிய மது, அனுமதி கடந்த மது சாராயம் அப்படின்னு, அனுமதி கடந்த சாராயம். நல்லா இருக்குது இது. அப்படியே வைக்கிறது அப்படித்தானே அவர் வைப்பாரு, ஒருவேளை வச்சிருந்தா. அனுமதி கடந்த சாராயம்னா நல்லா இருப்பாங்க. திருமணம் கடந்த உறவு, அது கள்ளக்காதல்னு சொல்லாதீங்க, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது, அறிவிச்சாலும் அறிவிச்சாங்க சட்டமன்றத்துல. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இலவசத்துக்கு நல்ல ஆலோசனை நம்ம இதன் மூலமா அவங்க எடுத்துட்டு செயல்படுத்தோம். நெக்ஸ்ட் கேள்வி போலாமா? கள்ளச்சாராய சாவுனால 68 பேர், சுமார் 68 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர் சிகிச்சையில் இருக்காங்க. அதிமுக தரப்புல போயிட்டு ஆளுநர் RN ரவியும் பார்த்து விளக்கம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆளுநர் ரவியும் இதை கண்டிச்சிருக்காரு. அடுத்த கட்டமா என்ன நடக்கும்? சிலர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை இதை காரணமா வச்சு திமுக ஆட்சியை வந்து கலைச்சிருவாங்களா, இல்ல அரசுக்கு நெருக்கடி ஏதாவது ஏற்படுமா அப்படின்லாம் பேசுறாங்க. இது என்ன நடக்கும்? இப்படியெல்லாம் கலைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்க புனிதர் ஆயிடுவாங்க. இதை சொல்லியே மேல வந்துடுறாங்க. 2ஆம் ரவுண்ட் வந்துட்டு அதிகபட்சமாக அவர்கள் ஜெயிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி ரகசியமாக ஒரு உடன்பாடு. அப்ப அண்ணாமலையும் திமுகவும் ரகசிய கூட்டணின்றது ஏற்கனவே பாஜகக்குள்ள பேசிட்டு டெல்லி வரைக்கும் பேசியிருக்கிறாங்க. ஒருத்தர் பேட்டி கொடுத்து விசாரணை நடந்துகிட்டு நீக்கி இருக்கிறாங்க, விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. என்ன நீக்கினது செல்லாது அப்படின்னு விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. அது உண்மையாயிடுது இல்லை உங்களுக்கு. இந்த பண்ணி நெருக்கடி கொடுத்து நீங்க ஆட்சியை கலைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே மக்கள் எல்லாம் பத்தியா கலைச்சி அனுதாப ஓட்டுல திரும்ப வந்துருவாங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமா இவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு சாதகமா அவங்க இருக்கிறாங்கன்னு ஆயிடும். அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. பட் இதுக்கான ஒரு முறையான விசாரணை, இது என்ன ஏது அப்படின்றதுக்கு இல்லை. பொதுவா பாத்தீங்கன்னா வித்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியை பத்தி தனியா ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். 20 வருஷமா வித்துட்டு இருக்கிற அந்த ஆளுக்கு வந்து பார்த்தா வந்து வீடு அதே சீட்டு போட்ட வீடு, சாதாரண ஒரு வீடு, வேற எங்கேயாவது சொத்து இருக்குன்னா கண்ணு கெட்டின வரைக்கும் சொத்து எதுவும் இல்லை. அப்ப யாருக்காக இவன் வித்திருக்கிறான்? அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? இவர் ஒரு கூலியாளாக 3ல் ஒரு பங்கு நீ வச்சுக்கப்பா, 2 பங்கு எனக்கு கொடுத்துருந்த நிபந்தனையில வித்துட்டு வழக்கம் வந்தா இவர் பாத்துக்கணும். கரெக்டா? இப்படிதான் இப்ப விசாரணையில ஒரு அரசியல்வாதியும் இன்னும் வரல. அப்ப இது எப்படி சரியான விசாரணையா இருக்கும்? இந்த விசாரணை வேணும் அப்படின்னு தான் எல்லாமே கேட்டுக்கிறாங்க. RN ரவி கிட்ட போய் சொல்றாங்க, சிபிஐ விசாரணை அவர் உத்தரவிட முடியாது, நீதிமன்றம் உத்தரவிட்டாக்கா அதை வந்து நடைமுறைக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ RN ரவி என்ன பண்ண முடியும்? ஒண்ணு பண்ண, இதை வச்சுட்டு குறுக்கு நெருக்கமா நடந்து ஒரு அரசியல் பண்ணலாம். இவங்களுக்கு RN ரவி கையில் எடுத்துக்கிட்டா இந்த விஷயத்தை செய்தாங்கன்னா இன்னும் இவங்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி. உடனே பார்த்தா இந்துத்துவா, RSS, பாஜக இப்படி எல்லாம் ஒரு ஆட்டம் ஆடுது, இது வந்து மாநில அரசு உரிமை, இதுல மட்டும் உரிமையில தலையிடுறதா சொல்லி பேசுவாங்க. இப்படிலாம் நீங்க நினைச்சா சிபிஐ கொண்டு வந்து விசாரணை பண்ணி எங்களை தூக்கிட்டு போயிடுங்க தான் நாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஒரு ஜீவோ போட்டு சிபிஐ தமிழ்நாட்டுக்குள்ள எங்கள் அனுமதி இல்லாமல் வரக்கூடாது, விசாரிக்க கூடாது,
ஆளை தூக்க ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே நாங்க எவ்வளவு எச்சரிக்கையா செய்து வச்சிருக்கோம் வித்தியா. வேற எந்த பிரச்சனைக்காவது நாங்க இவ்வளவு சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து ஒரு அரசாணை வெளியிட்டு தடுத்து இருக்கிறோமா? இதுக்கு மட்டும் தடுத்துட்டு, ஏன்னா நீங்க எப்படியும் எங்களை தூக்குவீங்க. அதனால முன்னெச்சரிக்கையா நாங்க அந்த சட்டத்தை மாத்திட்டோம். அதனால ஆர் ரவி கிட்ட அண்ணாமலையும் போய் சொல்லியிருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு ஈடுபடும் அப்படின்றது தெரியல. பட் நடந்திருக்கிறது ஒரு அநீதி. அதோட பெரிய அநீதி 10 லட்சம் கொடுத்துருக்குல்ல, அது மிகப்பெரிய மானக்கேடு. எல்லாருமே கழிவு ஊத்துறாங்க. இது செய்திருக்க கூடாது அரசு. 2வது முறையும் செய்யுது. அது இறந்தவங்க வந்து கும்பலா வந்துட்டு போராடுவாங்க. அது பெரிய அனுதாபத்தை இருக்கும். அது பணத்தை கொடுத்துட்டோம்னாக்கா, அதனால வந்துட்டு மக்களும் இனிமே இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னாக்கா ஆட்சி அதிகாரத்தெல்லாம் ஓட்டு போட்டு பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை. கூப்பிட்டு வச்சு இந்தாப்பா பாலடியில் கள்ளிப்பால் ஊத்துற மாதிரி ஒரு பாக்கெட் விசச்சாராயம் கொடுத்து போயிட்டு வரணும் அனுப்பிச்சிட்டாங்கன்னு ஓட்டு கேட்டு வரும்போது இப்படிதான் இனிமே நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க கொலை பண்ண சொல்றீங்களே? இல்லப்பா, 10 லட்சம் வருதுல்ல, அவங்களுக்கும் 10 லட்சம் கிடைக்குது. அதனால சொல்ல வரேன். நீங்க கொடுத்துதான் அவங்க திருப்பி தராங்க மக்கள். நீங்க எனக்கு கொடுத்தீங்கப்பா, இந்த நாங்க தரோம், ஓட்டு கேட்டு தானே வரீங்க, எங்க அன்பளிப்பா அந்த பாக்கெட் சாராயம் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு கள்ளிப்பால். அதே மாதிரி இனிமே எவனா ரொம்ப அழிச்சாட்டியம் பண்றான்னு வச்சுக்கோ, ஓட்டு கேட்டு போகும்போது நீ இவ்வளவும் பண்ணல, உனக்கு கள்ளிப்பால் ஊற்றி நான் பண்ற மாதிரி சொல்ற மாதிரி விஷ சாராயம் பாக்கெட்டு கொடுத்து கதையை முடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. விசாரணை எல்லாம் ஒண்ணும் வராது. 10 லட்சம் முடிஞ்சு போச்சு. 10 லட்சம் அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்குது. அமைதியாயிருவாங்க, யாரும் கோர்ட்டு கேஸ்னு போக மாட்டாங்க. அப்படித்தானே நீங்க கொடுத்துருக்கீங்க, வேற எதுவும் கொடுக்குறீங்க? கரெக்ட். அவர் என்ன போயிட்டு இப்ப மின் வாரியத்துல வேலை செய்த ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேட்டிக்கு வந்து இருந்தாரு. ஒப்பந்த அடிப்படையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப மழை காலத்துலாம் இடுப்பளவு தண்ணியில அங்கங்க இருந்து போர்க்கால அடிப்படையில வேலை செஞ்சவங்கலாம் ஒரு மின்சார தாக்கி உடம்பு முழுக்க அப்படி பெரும் காயம் உடம்பு முழுக்க செத்து பொழைச்சது அறிவு. 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் சொத்தெல்லாம் வித்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா அரசு வேலையை நமக்கு போட்டு கொடுத்துறாங்க ஒரு நம்பிக்கையில இன்ன வரைக்கும் அரசு வேலையே கிடைக்கல. போராடிட்டு நாங்க ஆந்திராவுக்கு போயிடுறோம் அப்படின்லாம் வந்து அங்க போராட்டம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஆளுக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கூட உதவியே, ஒத்த பைசா இல்லை உதவி. இப்போ திமிர் எடுத்து போயிட்டு விஷ சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. விவசாயம் வந்துட்டு தோட்டம்லாம் அழிஞ்சு போகுது, திடீர்னு கண்ணு எதிர்க்க விளைஞ்ச மாடு போயிட்டு சுத்தமா அவனுக்கு நஷ்டீடு கொடுக்குறதுக்கு கணக்கு பார்த்துன்னு உட்காந்துட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு காசு கொண்டு போய் கொடுக்குறேன். அப்ப இதெல்லாம் என்ன, இது என்ன அரசு அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? விவசாயி நஷ்டம் அடைகிறான். திடீர்னு நல்லா வாழைக்கொலை காஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு காத்து மழை வருது, மொத்தமும் போயிடுது. அவன் அதை தாங்க முடியாம விஷம் குடிச்சு செத்தான், அவனை கண்டுக்கல. கடன் ஒரு பக்கம், விளைஞ்ச பயிர் இப்படி போயிடுச்சுன்ற ஒரு ஆதங்கம். நெல் விளைஞ்சி கடைசி அறுவடைக்கு இன்னொரு தண்ணி பாய்ச்சினாக்கா நெல்லை வந்துடும், பதறா போகுது அப்படின்னு நெல் காஞ்சி போன நெல்லை பார்த்து தண்ணி வரவன் நெல்லை பார்த்து செத்தவன் எத்தனை பேர் விஷம் குடிச்சு. இதெல்லாம் கண்டுக்கிட்டீங்களா? நீங்க கண்டுக்கிறீங்களா? ஆனா விஷ சாராயம் குடிச்சு வந்து ஊந்து அடிச்சு போய் செக்கு அப்படியே பணத்து மேல வச்சுக்கிட்டே கொடுக்குறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லை? உங்களை யாரும் கேட்க முடியாது. ரோட்டில் கேட்டாக்கா கைது பண்ணி மண்டபத்தில் வைப்பீங்க, இல்லை ஜெயிலுக்கு அனுப்புவீங்க. சட்டமன்றத்தில் கேட்டாக்கா தூக்கி வெளியே போடுவீங்க. மாடல் இதை பத்தி தனியா ஒரு வீடியோ பேசியிருக்கிறேன், அதை பாக்குறேன் தனியா. கார்ட்டூனிஸ்ட் பாலாவின் கைவண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9566147733 linesmediaworks@gmail.com. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சட்டமன்றத்துல குரல் கொடுக்காம ஏன் சார் வெளில வந்து போராட்டம் பண்றாரு? இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் பண்றாங்க. சட்டமன்றத்துல பேசுறதுக்கு அனுமதி கேட்கிறாரு, இது விவாதிக்கணும்ன்றாரு. விவாதிக்க முடியாதுன்னு பேசும்போதே அது அவருக்கு பேச அனுமதி இல்லைன்னு சபாநாயகர் விட்டுட்டு அடுத்தடுத்த மந்திரிங்க பேசுறாங்க, முதலமைச்சர் பேசுறாங்க, திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. அப்ப நாங்க வெளிநடப்பு பண்றோம், அது ஒரு எதிர்ப்பு. அது அப்ப வெளியில வந்தோடனே ஊடகங்கள்லாம் இருக்குது, நாங்க இந்த விஷயத்துக்காக அனுமதி கேட்கறோம், உள்ள விவாதிக்கணுன்றோம், சிபிஐ விசாரணை வேணுன்றோம். இதெல்லாமே நீங்க கடந்த காலத்தில் பண்ணீங்க, திமுக பண்ணிச்சு. ஸ்டெர்லைட்டுக்கு பண்ணாங்க, அந்த சாத்தான்குளம் காவல் மரணத்துக்கு பண்ணாங்க, நிறைய விஷயத்துக்கு. சசி பெருமாள் சாராயத்துக்கு எதிராக போராடி மேல கம்பத்துல இருந்து ஏறும்போது இறந்துட்டார்ல,
அவர் பணத்தை கடைசி புதைக்கிற வரைக்கும் போராடினீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க சட்டமன்றத்தில் இந்த மாதிரி பேசணும் விவாதிக்கணும்லாம் பெரிய ரகல பண்ணதே திமுக. இப்போ அதே தான் நடந்திருக்குது. அவங்க விவாதிக்கட்டும், வாங்க விவாதிப்போம், சரி தவறுன்னு பேசுவோம், நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்க பக்கம் தப்பு இல்லை விவாதிங்க. விவாதிக்க விடாம வெளியில் தூக்கி போட்டா அவங்க வெளியில வந்து பேட்டி தான் கொடுப்பாங்க. அது பப்ளிசிட்டின்னு நீங்க நினைச்சா என்ன பண்றது அப்படின்னு அந்த தரப்புல சொல்றாங்க. எதுவும் வந்து ஜனநாயக முறைப்படி எதிர்கொள்ளணும், பேச விடணும், விவாதம் பண்ணணும். அதை விட்டு உங்களுக்கு மொத்தமா சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்புவேன் அப்படின்றது வந்து ஜனநாயகத்துக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்றது தான் பதில். நாடாளுமன்றத்துல பதவியேற்பு விழா சிறப்பாக நடந்து முடிந்தது. இன்று சபாநாயகருக்கான தேர்தல் நடந்திருக்கிறது. அதுல ஓம் பிர்லா அவர்களே மீண்டும் பதவியேற்றிருக்காரு. ஒரு 48 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அதுக்கு முன்னாடி என்னன்னா பேசிட்டு சபாநாயகர் துணை சபாநாயகர் வந்து எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. கடந்த முறை மெஜாரிட்டியா அவங்க வந்ததால அதை பத்தி பேச்சே இல்லை. இந்த முறை கிட்டத்தட்ட இவங்க கொஞ்ச அளவுக்கு நெருக்கத்துல இருக்காங்க. அதனால என்ன கூட்டணி கட்சிகள் வந்துட்டப்ப அவங்களுக்கு ஓட்டு வந்துருது. அப்படி நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு இவங்க இறங்கி போகணும்னு இவங்க காங்கிரஸுக்கு வந்து துணை சபாநாயகர் பதவி இப்பயாவது கொடுக்கணும். அவங்க அது ஒன்றும் இழுபறியா இருந்துட்டு இருக்குது. அந்த ஒரு சிக்கல் இருந்துச்சு. அது அதனாலதான் இப்ப நீங்க அதை நீங்க வந்து சபாநாயகர் எடுத்துக்கங்க, துணை சபாநாயகர் காங்கிரஸ் எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி அன்னைக்கு இருக்கிறப்ப காங்கிரஸ் கொடுக்கலான்றப்ப முடியாதுன்றப்பதான் போட்டி வேட்பாளர்னு ஒண்ணு நிறுத்துறாங்க. 48 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது அப்படின்றத சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் வந்துட்டு ஒரு வழியா அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கு. துணை சபாநாயகர் காங்கிரஸ் கொடுப்பாங்களா இல்லையான்னு இனிமேதான் தெரியும். இழுபறியில இருக்குது. அவரை வந்துட்டு மரபுப்படி பிரதமரும் எதிர்கட்சி தலைவர்ன்ற பேர்ல ராகுலும் சேர்ந்து உட்கார வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. கடந்த முறையும் இவர் தான் இருந்தாரு. ஆனா அப்ப இருந்த முறையோட இப்ப இனிமே வரக்கூடிய 5 வருஷத்துக்கு தான் அவருக்கு நெருக்கடி, தண்ணி நிறைய குடிப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படின்றத நம்ம பார்ப்போம். அவருக்கு ஒரு வாழ்க்கை வந்து நம்ம சொல்லிடுவோம். ஆலன் சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு ஒரு கதை மாதிரி. நான் இந்த கதையை சொல்றேன். ஆலன் இந்த கதையை சொல்றேன், நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு ஊர்ல புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை, 2 பேருக்கு சண்டை. புருஷன் வந்து வீட்டுக்குள்ள இருக்காரு, பொண்டாட்டி வந்து வெளியில வந்து கத்திட்டு இருக்காங்க கையா மையான்னு. ரோட்ல போறவங்க வந்து கேட்குறாங்களாம், ஏமா வீட்டு உள்ள போய் சண்டை போட வேண்டியதானே, இது வீட்டு விவகாரம் தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் புருஷன் மேலே வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்குது, அவர் முன்னாடிலாம் போய் என்னால் சண்டை போட முடியாது, அதனால தான் வெளியில இருந்து கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இது எதையோ சம்மந்தப்பட்டு கதை எழுதியிருக்காரு. இல்லை ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வெளியில இருக்கிற அந்த பொண்டாட்டி புருஷன் எதுக்க நின்று சண்டை போட முடியாது, அதனால ரோட்ல நின்று கத்திட்டு இருக்கிறேன் போயா இருந்தது அந்த யாரு வழி போக்குறக்கு அந்த அம்மா சொல்லுது. நின்று கத்திட்டு இருக்கிற பொண்டாட்டி தான் திருமாவளவன். உள்ள இருக்கிற ஒரு புருஷன் யாருனாக்கா நம்ம ஸ்டாலின் ஐயா. இது ஒரு ஓமைக்காக சொல்றது. ஆனா வீட்டுக்குள்ள நின்று கேட்க முடியாது, புருஷன் ஒரு மரியாதை அதனால இல்ல மரியாதை வச்சுட்டு இருக்கிறாங்க. மரியாதை நிமித்தமா நேருக்கு நேரம் நின்று கேட்க முடியாது, சண்டை போட முடியாது. இப்ப என்ன திட்டுவீங்களா? திட்டத்தை வந்து வெளியில போய் திட்டுவீங்க, கரெக்டா? வாசல்ல போய் திட்டுவீங்க, என்ன ஒரு அப்படி ஐயா அப்படி பண்றாரு இப்படி பண்ண கட்டாயம் செய்வீங்க. நீங்க செய்யற ஆள் தான் 2 பேரும். சரி, அந்த மாதிரி அங்க வந்து என்னன்னா உள்ள இருந்து கேட்க முடியாது, முகத்துக்கு நேரா கேட்க முடியாது. ரோட்ல நின்று கத்துற மாதிரி ஐயா திருமாவளவன், இந்த பக்கம் தோழர் திருமாவளவன், அந்த பக்கம் ஸ்டாலின் அப்படின்னு அந்த கதையினுடைய கரு அதை தான் சொல்றாரு. ரொம்ப நக்கல் பிடிச்ச பார்ட்டி போல இருக்கு அவரு. வருத்தம் முறை வரட்டும். ஸ்ரீனிவாசன் கேட்டிருக்காரு. ஆமா இல்ல, இது வேற ஸ்ரீனிவாசன். இந்த டாஸ்மாக்னால ஏற்படும் மரணங்கள்னால விதவைகள் வந்து அதிகரிக்கிறாங்க அப்படின்னு கனிமொழி சொன்னாங்க இல்லையா? இந்த கள்ளச்சாராயத்திலையும் விதவைகள் வந்து அதிகரிக்கிறாங்க நம்ம சொல்லும் போது அது வேற இது வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்து டாஸ்மாக்னால ஏற்படும் மரணங்கள்னாலதான் அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க, இது வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஜிக்கா பேசுறாங்களா? ஆமா. எப்படிப்பட்ட ஆளுங்க பேத்தியாங்க. அதான் நாங்க சொல்றது, இது வந்தா நிறைவேற்றும். என்னங்க இப்படி சொன்னீங்களே 3 வருஷம் ஆச்சு, தேதியை சொன்னோமா? அதேதான் தேதியை சொன்னோமா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் இதுவும். இளம் விதவைகள் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்கிறாங்க. நாங்க கள்ளசாராயம் விஷ சாராயம் சொன்னோமா? இல்ல, டாஸ்மாக் சரக்கு தான் நாங்க சொன்னோம். அப்ப இது என்ன சாராயம், இது என்ன சரக்கு, இதுல செத்ததுக்கு என்ன கணக்கு, அப்புறம் எதுக்கு நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க? அப்ப டாஸ்மாக் சரக்கு அடிச்சு செத்து போனாக்கா காசு தர மாட்டீங்க, கவர்மெண்ட் காசு. கவர்மெண்ட் சரக்கு அடிச்சா காசு கிடையாது, கள்ள சரக்கு அடிச்சாக்கா காசு 10 லட்சம். இது என்ன அநியாயம் இது? இப்போ சாராய அவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்குதுல்ல, கோரிக்கை வைக்கிறாங்க. எங்கள்லயும் வந்து கல்லீரல் பாதிச்சு சிறுக நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நாங்களும் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன கணக்கு? எங்க கிட்ட இருந்து வாங்குறீங்கல்ல, 47,000 கோடி 50,000 கோடி எல்லாம் வாங்குறீங்கல்ல, அப்ப எங்களுக்கு என்ன அதுல இருந்து நீங்க தரீங்க? கன்சியூமருக்கு என்ன அதுல பலன்?
அந்த அடிப்படையில கோரிக்கைலாம் வச்சிருக்கிறாரு. எங்களுக்கு நம்பர் பிளேட், நாங்க சரக்கு அடிக்க போறப்ப எல்லோ போர்டு இருக்குது. விளையாட்டுக்கு சிரிப்பு இல்ல, எல்லோ போர்டு இருக்கிற மாதிரி எங்களுக்குன்னு ஒரு கலர் கொடுத்தது. நாங்க குடிமகன்கள் பெருமையா நாங்க வந்து உங்களுக்கு ரெவன்யூ கொடுக்குறோம், அரசு எங்களை மதிக்க கத்துக்குங்க. நாங்க தான் அதிகமா குடிகாரன்னு கேவலமா பேசுறது, உனக்கு வருமானம் இந்த அரசு நாங்க இல்லைன்னா தள்ளாடும், நாங்க பணம் நாங்க கொடுத்துதான் நீங்களே நின்றுட்டு இருக்கீங்க நிலையா, தள்ளாடுறது நாங்களா இருந்தாலும் தள்ளாடாத கவர்மெண்ட் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் அப்படிலாம் பேசுறாரு. அதனால எங்களுக்கு நம்பர் பிளேட் தனி, எங்க வண்டியை பார்த்தோன்னே நீங்க மதிக்கணும். காவல்துறை கொச்சப்படுத்தக்கூடாது, அசிங்கமா பேசக்கூடாது. கவர்மெண்ட் நடத்துறதே நாங்க, முதல்ல மதிக்க கத்துக்குங்க. இப்படி எல்லாம் நாங்க கொடுக்கறோம், எங்களுக்கு ஒரு பலனும் இல்லை. புரியுதுல? குறைஞ்சபட்சம் நாங்க விழுந்துட்டோம்னா எங்களை வண்டியில கொண்டு போய் வீட்டுல சேர்க்கணும். விளையாட்டு இல்லம்மா, உண்மையிலே இது சட்டப்படி நீங்க செய்யல. நல்ல யோசனையா இருக்கு. அதான் சரக்கு நீ ஊற்றி கொடுக்குற, நான் காசு உனக்கு கொடுக்குறேன்ல, இப்ப நாங்க விழுந்துட்டதுக்கு யார் பொறுப்பு எடுத்துக்கணும்? வீட்லயும் குடிக்க, வீட்டுல குடிச்சா அவ அடிச்சு வெளியே துரத்திடுவாங்க, வாங்குற இடத்துலயும் குடிக்க அங்கேயே வச்சுக்கிறீங்க, இடம் இல்லை. எங்கன்னா ரோட்ல குடிச்சாலும் அடிச்சு வெளியே துரத்து, எங்க குடிக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இவ்வளவும் சகிச்சுட்டு நாங்க போனதா அவங்க கேஸ் போட்டு, நீ தான் அங்க ஊற்றி கொடுத்து வெளியே அனுப்புற, வெளியில் ரோட்டுக்கு வந்தோன்னா ஊது. நான் இங்க 7 வேலையை பார்த்துட்டு நைட்ல போனா எண்ணெயும் முடிச்சு நிறுத்திட்டு ஊதுங்க, 3 சிக்னல்ல ஊதிட்டு போவோம். வாரத்துல கடைசி நாள் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் வந்து அவர் கேட்கறாங்க வந்துட்டு, நாங்க டாஸ்மாக் கவர்மெண்ட் சரக்கு அடிக்கிறப்ப இவ்வளவு பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது, நாங்க விழுந்துட்டோம்னா எங்களை கொண்டு போய் நீங்க ஆம்புலன்ஸ்ல வீட்டுல இறக்கி விடணும். இல்ல ரொம்ப இதுவாயிடுச்சுன்னா குறைஞ்சபட்சம் எங்களை வந்து இரவுல அங்கேயே வச்சிருந்து சாப்பாடு போட்டு காலையில எங்களை அனுப்பி வைக்கிற மாதிரியாவது பண்ணணும் தெரிஞ்ச உடனே. இதெல்லாம் முறையா நீங்க செய்யணும். இவ்வளவு கோடி கொடுக்கணும்ல, இவ்வளவு எங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடாதா? ஒரு மதுபான கடைக்கு பக்கத்துலயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பெருசா பார்த்து எங்களுக்கு போட்டு படுக்க வச்சுட்டு காலையில அனுப்பணும் விழுந்துட்டாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு மெனக்கட போறாங்க. நீங்க வந்து நடக்கும். இவ்வளவு கொடுமைக்கு மத்தியில குடிச்சு உடம்புல பல நோய் வந்து எல்லா அரசு மருத்துவமனையிலும் போனீங்கன்னாக்கா கொடூரமா இருக்கு அந்த வலியெல்லாம். நினைக்கிறது அவங்க நம்ம கடந்து விளையாட்டை கடந்து பேசி கிடக்குறோம்னா அந்த நேர்ல பாக்குறப்ப ரத்த கண்ணீர் வரும். அவ்வளோ வலி, அவ்வளோ கொடுமை, விழுந்து பிறந்து கதறுவாங்க, அவ்வளோ உயிர் போற மாதிரி கத்துவாங்க. குடும்பத்துல அந்த வலி, அப்பா பொண்ணு பொண்டாட்டிக்கெல்லாம் எவ்வளவு வலி இருக்கும், என்ன சொல்லுவாங்க, அந்த வலியோட செத்து போவோம். அப்ப அவனுக்கு ஒத்த பைசா கூட இல்லை. கவர்மெண்ட் சரக்கு அடிச்சா இவ்வளவு கேவலமா சாவணுமா? ஒரு பொண்ணு இல்லை பாரு, சாப்பிட்டான் படுத்தான் டக்குன்னு சேர்த்தான், உடனே 10 லட்சம் பாடி மேல இருந்துட்டு அந்த கை மாறுது செக்கு. அதான் எனக்கு அதுல அப்ப கவர்மெண்ட் சரக்கு அடிக்கிறவ கேவலமான்னு கேக்குறாரு. இதுதான் இதுக்கு பதில். நம்ம அடுத்ததுக்கு போவோம். நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, கொத்தா செத்தாதான் 10 லட்சம், ஒத்தையா செத்தாலும் கிடையாது அப்படின்றத நான் புரியும். அப்படிலாம் இல்ல, நீ வந்து கள்ள சரக்கு அடிச்சியா உனக்கு காசு. நல்ல சரக்குலாம். கவர்மெண்ட் சரக்கு அடிச்சா நாயா பையா செத்து போகணும், அவமானப்பட்டு செத்து போகணும். நண்பன்ல என்னடா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்ற மாதிரி, சரக்குல என்னங்க நல்ல சரக்கு கள்ள சரக்கு, சாராயனாலே கெட்டது தானே. எல்லாத்துக்கும் இந்த ஒரு வழி. சரக்குல என்ன நல்ல சரக்கு கெட்ட சரக்கு, சாராயத்துல என்ன நல்ல சாராயம் கள்ள சாராயம், சாராயம்னாலே. இப்ப வந்து நிலைமை என்னன்னா, கவர்மெண்ட் சரக்கு டாஸ்மாக்ல விற்கிறது நல்ல சரக்கு, கள்ளத்தனமா விற்கிறது வந்து விஷ சாராயம். இப்படி ஆகி போச்சு. ரெண்டுமே சாவறதுக்கு தான். அது லேட்டா சாவான், ஆனா மரியாதை இருக்காது. கேவலப்பட்டு ஊர்ல குடிகாரன்றாப்பட்டு துயரப்பட்டு போறப்ப துன்பப்பட்டு துயரப்பட்டு இவ்வளவு பட்டு இருக்குது. அதுல போறப்ப ஒண்ணு ஊதுன்னுவான். அப்புறம் தவிர ரொம்ப கடுப்பாயிட்டான்னு அந்த ஃபைன் சீட்டு கையில வச்சுப்போ 1000 ரூபாய் கட்டிட்டு போ, கோட்டர் நான் 200 ரூபாய் வாங்கி வந்து சரக்கு அடிச்சதுக்கு 1000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு வருது. அவனு கூட எல்லாம் போடுவாங்க நிறைய. இப்படிப்பட்டு வீட்டுல போனா முத்துப்பட்டு, வேலைக்கு போனா அங்க போய் அவமானப்பட்டு, இப்படி ஏகப்பட்ட அவமானப்பட்டு சரக்கு அடிச்சு கவர்மெண்ட் நான் நிக்க வச்சேன்னா செத்தா நீ கண்டுக்க மாட்டேங்கிற. புரியுது இல்ல? அப்ப அந்த கட்டபொம்மன் வாசனம் தான் வரி கட்டி சரக்கு அடிக்கிற. என்னோட சரக்குக்கு வந்தாயா, காசு கொடுத்தாயா, கவர்மெண்ட் நிக்க வச்சாயா, மானம் கட்டவனே எனக்கு என்ன செய்யுதுன்ற மாதிரி அவன் கேட்பான். நாளைக்கு நடக்க போகுது. இதெல்லாம் சிரிக்காதீங்க. கவர்மெண்ட் சரக்கு அடிச்சு செத்தாக்கா காசு இல்லை, வாங்கி கொடுத்தா அவனுக்கு கை மேலேயே காசு. நல்ல அரசாங்கம். நான் ரொம்ப நாளாவே நான் அந்த கேள்வியை கேட்டுதான் இருக்கேன் ராவணால. ஆனா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்க 35 ஆண்டு கால அந்த ஊடக அனுபவத்துல நீங்க சந்தித்த தலைவர்களுடைய மறுபக்கத்தெல்லாம் பேசி வீடியோ போட்டு நல்ல காசு பார்த்து மறுபக்கம் ஒருத்தர் பேசிட்டு இருக்காருல்ல, அவங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்குது அவங்களுக்கு. அதெல்லாம் போயிட்டு இருக்கு, அதான் கவனிக்கிறாங்க. சரி, அப்படி போட்டு நீங்க நல்ல வீடியோ பண்ணிருக்கலாம். ஆனா இப்படி நம்ம இந்த
கோபிச்செட்டிப்பாளையம் ஐயர் அவருடைய வீடியோ, அப்படி புது புது ஆளுங்களை தேடி போயிட்டு இருக்கீங்களே, என்ன எதனால? இல்ல இப்ப உனக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தம்பி. இல்ல நான் ரொம்ப நாளா சின்ன ஒரு சாம்பிள் சொல்லிடுறேன். சொப்பன சுந்தரி வச்சிருந்த கார் இப்ப இங்க இருக்குது. இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரி இப்ப யார் வச்சுக்கிறாங்கன்னு கரகாட்டத்துல ஒரு டயலாக் வரும். அந்த மாதிரி ஒரே காரை 4 பேர் அட்டன் டைம்ல ஓட்டுறதுல பிரச்சனை வந்து கொள்கையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொள்கையெல்லாம் தூக்கி போட்டு சண்டை போட்டதெல்லாம் நடந்திருக்குது உள்ளார. அந்த ஒரு காரு, ஒரு சொப்பன சுந்தரி காரு 4 பேரை என்ன படுத்துன்னு ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னோன்னு வச்சுக்கோங்க, கத்திக்கிட்டு போகும் வியூவர்ஸ். நடந்துருக்குதுங்க. மீசியை முறுக்கிக்கிட்டு இருக்கிற தலைவர்கள். அது வேணாம். என்ன இதெல்லாம் சொன்னோம்னா வச்சுக்கோ சும்மா சூப்பரா போகும். எனக்கு அது இல்லை பிரச்சனை. நான் டாஸ்மாக் கடையை வச்சு சரக்கு ஓட்டணும்னு நினைக்கல. இந்த உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து கொண்டுட்டு வரேன். ஆர்கானிக்கா. ஆமா, நான் இங்க வந்து இதுதான் இந்த மறக்கப்பட்ட மனிதர்கள், இந்த மண்ணுக்குண்டான விஷயம், இதுக்கான அரசியல், இப்படியான நல்ல விஷயத்தை செய்யணும். அது மருந்து உணவா சரக்கா அடிச்சுட்டு சாகணுமா நீங்களா முடிவு பண்ணிக்கீங்க. நான் எனக்குன்னு ஒரு இது வச்சுக்கிறேன். அடிக்கடி நீ இதை கேட்டுட்டே இருக்கிற. சீக்கிரம் வந்து பல லட்சங்களை தொடணும். ட்ரையல்னாக்கா ஒரு 3 வாரம் ட்ரையல் வச்சோம்னாக்கா சொல்ற மாதிரி 1 லட்சம் தாண்டலாம். ஒரு சில சேனல்ல ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் போய் பேசுறாங்க. கொஞ்சம் ஒரு 10% உண்மையும் 90% பொய்களையும் கலந்து அடிச்சு விடுறாங்க. பயங்கரமா போகுது. அந்த சேனல் சப்ஸ்கிரைபர் கூடுறாங்க. மக்களும் அதை தான் பாக்குறாங்க. நல்லா அதுக்காக நானும் அப்படி போகக்கூடாதுன்னு ஒரு லிமிட்டோட இருக்கு. எனக்கு இதுதான் இப்படிப்பட்ட அரிய மனிதர்கள் இந்த மண்ணுக்கு இவ்வளவு விஷயங்கள் செய்து புதைக்கப்பட்ட விஷயமா இருக்கிறப்ப தேடி எடுத்துட்டு வரல ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல. அது வியூவர்ஸ் பாக்குறாங்க. இல்ல பார்த்த 10 பேர்ல வந்து அது பேசுறாங்களோ அது போதுன்ற மாதிரி தான் நம்ம ஆவணப்படுத்துறீங்க. அவ்வளவுதான் விஷயம். இது வந்து ஒரு தலைமுறைக்கான விஷயங்களை நம்ம கொண்டுட்டு போறோம். இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, மண் சார்ந்து எல்லா சமூகத்திலையும் நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வெளியில கொண்டுட்டு வரணும், பேசணும் அப்படின்றது தான் நம்ம பேசணும். இல்லை சார் அந்த மாதிரி விஷயத்துல பேசி சீக்கிரமா சப்ஸ்கிரைபர் சீக்கிரமா நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா அது வேணாம் அப்படின்றது தான் நம்ம பாலிசி. லட்சுமண ஐயரை சார்ந்த ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. தேவநேசன் ஐயா, ஐயங்காரர் பார்ப்பனர்கள் என்ற அனைவரும் தமிழர்களே, இவையும் தமிழ் குடிகளே, இவர்களும் தமிழ் தேசியத்தில் கலக்க வேண்டும். இவர்கள் ஆரிய வந்தேரிகள் கிடையாது என்பது வரலாற்று உண்மை. அதுக்கு பதில் நான் சொன்னேன்னா சங்கி ஆகிடும். கரெக்டுங்களா? சரி, முன்னாடி ஒரு விஷயம் பேசுறதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கார் விஷயம் பேசுனதில்ல, தங்கச்சி முகம் மாறிச்சு. இந்த அறிவேற்புக்கு தான் நம்ம இந்த விஷயம் தொடக்கூடாதுன்றது. நமக்கு சப்ஸ்கிரைபர் வரும், ரெவன்யூ வரும், பல லட்சம் போகும்ல, கேட்குறவங்க பார்க்குறவங்க முகம் மாறும். அது வேணாம் அப்படின்றதுக்காக தான் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். உங்க கதைக்கு வர சங்கியா பார்க்கணும்னு ஆசை உங்களுக்கு. கடைசியில் அவரே சொல்றாரு இதுதான் உண்மைன்னு சொல்லியிருக்காரு. அவரே பதில் சொல்றாரு. இல்ல சொல்ல முடியாது. இங்க வந்து ஒரு கட்டமைப்பு வந்துருச்சு. அது வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்துட்டு வந்தேரிகளா இல்லையான்றது அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இந்த மண்ணுக்குள்ள வந்து யாரும் செய்யாத சில சாதனைகளை செய்தபோது அவர்கள் இங்க கொண்டாடி இருக்கணுமா வேணாமான்ற கேள்வி இருக்கு. அது எல்லாமே விட்டுட்டு இனத்தின் பேர்ல ஒரு சாதியின் பேர்ல வந்து நீங்க ஈர்த்தடிப்பு பண்ணியிருக்கீங்களா? அது எல்லா சாதிக்குள்ளாரையும் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்களை தேடி கொண்டு வர்றது தான் இப்ப நம்ம அதை செய்துகிட்டு இருக்கிறோம். இவரை நீங்க இப்ப என்னன்னு சொல்ல வருவீங்க? நீங்க சொல்லக்கூடிய திராவிடத்தினுடைய கொள்கையினுடைய எல்லா அம்சங்களும் பல 100 மடங்கு அதிகமா சாதிச்சு உட்காந்துக்கிற மனுஷரை நீங்க அவரெல்லாம் பெரியாரா கொண்டாடி இருக்கணும். இந்த மக்கள் அவரெல்லாம் நம்ம பாடமா படிச்சிருக்கோம். அதுதான் சொல்ல வரும். இதை நம்ம பேசணும்னா நீ பாப்பானுக்கு ஆதரவா பேசுற சங்கின்னு எல்லாத்துலயுமே நம்ம பேசிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இது எல்லா மொழியிலையும் இதெல்லாம் இருக்காங்க. நல்லது செய்யறப்ப அதை நம்ம பேசுவோம். ஆனா இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வரணுன்றப்ப அவங்களுக்கு தடுக்கணும்னு ஒரு நோக்கம் இருக்குது இல்லை, அதை நம்ம விமர்சனம் பண்றோம். ஏன் உங்களுக்கு இப்ப இதை பேசும்போது ஏன் உங்களுக்கு கசக்குது, பதறீங்க, பதட்டப்படுறீங்க? மற்ற மாநிலத்துல அந்த மாதிரி இருக்க முடியுதா? இங்க மட்டும்தானே இந்த மாதிரி நீங்க பேசுறீங்க. திராவிடன்ற பேர்ல பிற மொழியாளர்கள் ஆதிக்கம் மட்டுமே வச்சுட்டு இருக்குது. நாங்க இருந்துட்டு போறதுல உங்களுக்கு என்ன கசப்பு இருக்குது அப்படின்றப்ப அவன் நீங்க பேசுறது நியாயம், இந்த பக்கம் நிக்கிறீங்கல்ல, உங்களை கொண்டாடலாம். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஆமா நீங்க பேசுறது நியாயம் தான். எந்த மாநிலத்திலயும் அந்த மாதிரி அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவன் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறான், அதிகாரத்துல இருக்கிறான், இங்க மட்டும்தான் அப்படி இருக்குது நிறைய பேர் பேசுறாங்க. பேசிட்டு இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, தமிழ் தேசிய இயக்கத்தில் இருக்காங்க,
தமிழ் தேசியம் பேசுன நிறைய தலைவர்கள்ல முன்னாடி பார்த்தா அவங்களாவும் இருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் கொண்டாடணும் இல்லை நீங்க, அவங்கள போய் நீங்க பிற மொழியாளர்கள் அப்படின்ற ஒதுக்கி வைக்கிறது இருக்குல்ல. அது சொன்னோம்னா இதுல நிறைய மாறுபட்ட கருத்தெல்லாம் வருது, நம்ம இன்னொரு நாளைக்கு விவாதிப்போம். பட் சங்கி ஆக்கிடாதீங்கன்னு கரெக்டா. ராஜ், அதான் அந்த கலாச்சார விவகாரம் தான் இன்னும் போயிட்டு இருக்கு. ராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, உணவில் விஷம் கலந்து கொடுத்தால் அது கொலை கேஸ், குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை தருவாங்க. கள்ளக்குறிச்சியில விஷ சாராயம் வித்தவன் 60க்கும் மேற்பட்டவர்கள் இப்ப கொலை செஞ்சிருக்காதா தான் ஒரு பொருள் வருது. அப்ப அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதான் 10 லட்சம் கொடுத்துட்டுமா, அப்புறம் என்ன இருக்கு? இதை போய் திரும்ப ஏன் கேட்டுட்டு இருக்கிறாங்க? தண்டனைலாம் ஒண்ணும் இல்லையா? தண்டனை இந்த கலாச்சாரம் விற்றவர்கள் கரெக்ட். விஷம் கொடுத்து கொண்டாக்கா கொலை கேஸ் தான். அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். இதான் நாங்க பரிசு கொடுத்துருவோம். 10 லட்சம் கொடுத்துட்டோன்னே கொலை கேஸ் யார் மேல போடுவீங்க? 10 லட்சம் கொடுத்தவங்க மேல போடுவீங்களா? வித்தவங்க மேல, வித்தவனை வழக்கு கைது பண்ணிட்டீங்க, ஓகே, அது கேஸ். இப்ப அவன் மேல கொலை கேஸும் வரணும் இனிமே. 10 லட்சம் கொடுத்து விட்டு நீங்க கொலை கேஸ்ன்னு எப்படி போடுவீங்க? அந்த பக்கம் எதுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க நீங்க? கேஸ் கொடுக்கக்கூடாது. நிறைய சிக்கல் இருக்குது அதுக்குள்ளார. பாரு, அப்பாவிகள் அந்த காய்ச்சனவன், கடத்தனவன், மெத்தனால் வித்தவன், இவனை தான் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒழிய இவனுக்கு பின்னாடி இருந்து நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த விஐபி இருக்கிறாங்கல்ல, தொடவே மாட்டாங்க. நீ வேணா பார்த்துக்கங்க, காக்கி சட்டை போலீஸ் அதிகாரிகள் தான் பலியாவாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கலெக்டரேட்ல இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய வரைக்கும் பலியாவாங்க. இடம் மாறுதல், சஸ்பெண்ட், இப்படி நடக்கும். இந்த வெள்ளை சட்டை போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டாக வந்தார்ல, அவர் அதே காரை விட ஒன்று கூடுதலான காஸ்ட்லி காரில் பறந்துட்டு இருப்பார், குறுக்கு நெடுக்குமோ ஓடுவார். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த விசாரணை முறை இப்படி போகிறது சரியில்லை அப்படின்னு சொல்ல வரோம். விஷம் கொடுத்து கொண்டாக்கா கொலை கேஸு, இந்த மாதிரி அதான் என்ன கேஸ் அப்படின்றதுக்கு நீங்கள் சொல்கிறது நல்ல கொஸ்டின். இப்போ ஏன்னா விவாதம் பண்ணி அது ஏன்னா ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம பரிந்துரைப்போம் இந்த நிகழ்ச்சியில், ஐயா அப்படி ஒரு சந்தேகம் இருக்குது, கரெக்டு தானே, விஷம் கொடுத்து ஒருத்தரை கொண்டுட்டோம்னா கொலை கேஸ் வந்துடுது. இந்த விஷ சாராயம் கொடுத்து கொண்டவனுக்கு என்ன வழக்கு போடுறது? கொலை கேஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, என்னன்ற பார்ப்போம். நம்ம அடுத்த வெளில வந்துட போறாரு. ஜாமீன் நீங்க வாங்குறீங்களா? அவர் வரமாட்டாரு, கொண்டு வந்துருவாங்க ராஜ மரியாதையா. ஒரு 6 மாசம் உள்ள இருப்பா, நாங்களே அழைச்சிக்கிறோம். எல்லாம் அமைதியானவொன்னு வந்துட்டு திரும்ப காய்ச்சுவோம். காடு கழனி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது, மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, திரும்ப காய்ச்சுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதே லக்ஷ்மண ஐயரை சார்ந்து இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கார், படிக்காசன். செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் youtube.com/செம்மை மரபுப்பள்ளி, youtube.com/செம்மை கல்வி, மின்னஞ்சல் முகவரி செம்மைவனம்@gmail.com. செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும். புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் 9385383976. ஜெயக்குமார் வாசுதேவன் கேட்டிருக்காரு, நீங்க வந்து லட்சுமி ஐயர் அந்த காணொலி போடும்போது பெரியாரை வந்து குறைச்சி சொல்றதுக்காக அவரை வந்து பார்ட்னர் தொடர்ந்து பேசுனதால அவர் ஒரு சாதிக்குள்ள அடக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயர்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவீங்க? அவர் ஐயர்ன்றாரு, அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி இருக்கிறாருன்னு சொல்ல வரோம். நீங்க வந்துட்டு மவுண்ட் ரோட்ல நேராக கொண்டு வந்து சாதி பேரை வச்சு கல் நட்டு வச்சிருக்கீங்கல்ல, அது என்னத்துல வருதான் வச்சுக்கிறீங்கல்ல? சாதியை தாண்டி நீங்க எதனா பேசுறீங்களா? சாதி பார்த்து தானே நீங்க சீட்டை கொடுத்துட்டு இருக்கிறீங்க இன்ன வரைக்கும். அவர் ஐயர்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டப்பா இருக்குது? இப்போவும் ஈவே ராம் சரி இங்கே வந்து பெரியார்னு படத்தை எடுத்துட்டு ஆந்திராவில் போய் ஈவே ராமசாமி நாய்க்கர்னு படத்தை வெளியே போட்டப்ப ஏன் நாய்க்கர்னு போட்டாங்க? அங்கே எதுக்கு போட்டாங்க? அதை கேட்டால் நம்ம தோழர் பழுத்தூர் மணி மற்றவங்க எல்லாம் கேட்டால் அது அவர் தானே பெரியார் திடர் ஐயா வீரமணி ஐயா, அவர் தான் வெளியிட்டார், அங்கே போய் கேட்டுக்குங்க. அங்கே போய் நாய்க்கர்னு போட்டால் தான் அங்கே படம் ஓடுன்றதுக்காக நீ போச துட்டுக்காக சாதி ஒழித்த போராளிய நீங்கள் ஒரு சாதி பட்டம் கட்டி படத்தை வெளியிடுறீங்க அங்கே நாய்க்கர்னு. அப்புறப்ப ஐயர்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன கசக்குது? நல்ல காரியம் செய்திருக்கிறாரு, அதை சொல்ல வரணும். அவர் ஐயர்னு சொன்னதால என்ன சிரமம் வந்துருச்சு? அப்புறம் பெரியாரை எங்க நம்ம மட்டுப்படுத்தணும்? அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு சாதி ஒழிக்கணும். அதனால் அவர் லட்சுமண ஐயரை வந்துட்டு அதை செய்து காட்டி பள்ளிக்கூடம் திறந்து இத்தனை ஆண்டுகளாக நடத்தி பல அதிகாரிகளை வந்து வளர்த்து பெரிய சமூகத்தில் கொண்டு போய் அந்த சமூகத்திலேருந்து வளர்த்து மேலே கொண்டு வர்றதுக்கு அதை அச்சாணியை போட்டு நடத்தி காட்டிட்டு போயிருக்கிறார். அப்புறம் ரெண்டுல எது அப்படி நம்ம கேட்குறோம்ல, இவர் நம்ம குறைச்சி சொல்ல பேசிக்கிட்டே இருந்தார். ஒழிச்சிடும் பேசிக்கிட்டே இருந்தார். அவர் அதை செயல் வடிவில் காட்டியிருக்கிறார்.
அப்புறம் ரெண்டுக்குமான வித்தியாசத்தை சொல்லும்போது நீங்க தான் சொல்றீங்க, இவர் வந்தாரு புரட்டி போட்டுட்டாருங்க மண்ணை, இவர் வந்தாரு அடிச்சு நொறுக்கிட்டாரு சாதியை, நீங்க தானே பேசிட்டு இருக்கிறீங்க. இவர் செஞ்சதை விட நிறைய அங்கே நொறுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றப்ப அப்புறம் கம்பேர் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இதுதானே, இது எப்படி தப்பா இருக்கும் அவருக்கு சொல்லுங்க, நீங்களே பதிவு போட்டுருங்க கீழே. இந்த பதிலே போதுமே. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெற்றுருவோமா சார்? நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. வணக்கம்.